அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, இன்னொரு பக்கம் போராடுறவங்க கிட்ட சர்வதிகார முகம் காட்டுறாங்களா? ஆமா, கண்டிப்பா. நீங்க ஒரு ஆசிரியர், நீங்க ஒரு அரசு அலுவலர், அவங்க சரிங்களா, அங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்களுக்கு போதிக்கக்கூடியவங்க, அவங்களவே நீங்க இவ்வளவு டைட் பண்ணி இவ்வளவு வழிகட்டம் இழுக்கிறீங்க, அவங்களுடைய விரலை ஒடிக்கிறீங்க சரிங்களா. அப்ப இது தெரியாதா? முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? அது என்ன நடக்குதுன்னு தெரியாதா? அவங்க டிபி வளாகத்துக்கு போனா அங்க போறீங்க சரிங்களா. அவங்க இன்னைக்கு கூட பார்த்தா காந்தி பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரனே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கான ஊதியம் கிடைக்கும் வரை நாங்க செல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளைக்கு முன்பு சேர்ந்தவங்களுக்கு 8,370, எங்களுக்கு மட்டும் 5,200 கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த திட்டத்தை இவங்க இதுக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை இருக்குன்னா, 6வது ஊதிய குழு 6th பே கமிஷன் வந்தப்போ இவங்க அந்த 5,200 கொடுத்திருந்தா வாங்கின சம்பளத்தோட குறையுங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 8,370 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் 2001, 6, 2009க்கு அப்புறம் பணியில் சேர்ந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற கான்செப்ட் அவங்க அதை பத்தி யோசிக்காம உள்ள வந்துட்டாங்க.